நேற்று கூட நான் உறுப்பினர் அட்டை நான் வாங்கினேன். இதுதான் புதிய அட்டை. நேற்று எனக்கு கொடுத்தது, நான் இங்கே டி நகரில் தான் அங்கே சொந்த வீடு, இங்கே அக்கறையில் இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கிறேன். டி நகரில் இருக்குது சொந்த வீடு. அங்கே இருக்கிற வட்ட செயலாளர் மோகன் ராம் அவர் இந்த அட்டையை எனக்கு கொடுத்தார். அந்த வட்டத்தில் இல்லை உங்கள் கிளையில் யாரோ அவங்க கிட்ட வாங்கிக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அந்த கிளை செயலாளர் இல்லை வட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கணும். அதனால் அப்படி தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது இந்த அட்டையுடைய முதல் பக்கம். இது பின்பக்கம். இந்த பின்பக்கத்தில் எழுதலாம். முன்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்தில் தான் லேமினேஷன் தான் முன்பக்கம். இதில் ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி. இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை, அந்த வழிகாட்டுதல், சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேளாண் வளர்ச்சி, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை இனி இவ்வளவு காலமாக யாரோ ஆண்டாங்க. இனி அது நம்முடைய காலம், நம்முடைய காலம். அது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற நம் கட்சியை மேலும் பலப்படுத்துகின்ற செயலாக இந்த உறுப்பினர் அட்டையை நாம் சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க களத்துக்கு போனீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் பிடிச்சிட்டு வந்துடலாம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாநாடு நடத்தணும். உலக அளவில் பேசப்படுகின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடு வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் அவங்க மனசுல இந்த மாநாட்டுடைய தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு போய் இந்த கார்டை கொடுத்து, வாடா தம்பி, வா தங்கச்சி, வாங்க இந்த கார்டு உறுப்பினர் சேருங்கன்னா சந்தோஷமா சேருவாங்க. ஏன்னா இங்க போறதோ அங்க போறதோ அவங்க கிட்ட போறதோ அதெல்லாம் மனசுல இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு போய் சூடா போய் பிடிச்சிட்டு வந்துருங்க. வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார் என்ன செய்யணும் உங்க வேலை திட்டம். அதை நான் திருப்பி சொல்ல போறது கிடையாது. 3 திட்டங்கள், 3 in 1. நீங்க செய்ய வேண்டியது 3 in 1. 3 திட்டங்கள். ஒன்று புதிய உறுப்பினர் அட்டை, அது புதுப்பித்தல், ரெண்டுமே ஒண்ணுதான். இரண்டாவது கிளை நிர்வாகிகளை எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் புதுசா நீங்க நியமனம் பண்ணணும். 25 பேர் இருக்காங்க ஒரு கிளையில், 25 பேர். அதுல ஃபார்ம் கொடுத்திருக்கிறோம். தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், செயலாளர், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், மகளிர் சங்கம், எல்லாமே இருக்கு. 25 பேர். அந்த பட்டியலும் நீங்க கொடுக்கணும். ஆமா, இது கிளை 25 பேர். இதுல இந்த பட்டியல், அதுலயும் நீங்க ஒரு முறை போறீங்க, அந்த பட்டியலில் உறுப்பினர் அட்டை, கிளை நிர்வாகிகள் பிளஸ் பூத் வாக்குச்சாவடி முகவர்கள் நிர்வாகிகள், அதாவது 10 பேர். அதுல யார் 10 பேர்னா, இதுல கிளை நிர்வாகிகள் இருக்காங்க, கிளை தலைவர், செயலர், அவங்க முதல் 2 பேரா இருக்கணும். மீதி 8 பேர் அங்க இருக்கிற பணியாற்றி உண்மையான ரொம்ப காலமா இருக்கிறவங்க, அவங்கள 10 பேர். ஆக இந்த 10 பேர் பூத்துல, 25 பேர் கிளையில. புதிய கார்டு, புதிய உறுப்பினர்கள் 16 வயதில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.